இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழும் கிறிஸ்தவர்களுடைய சிறப்பு பெருவிழா. அதாவது கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஈஸ்டர் தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். இதற்கிடையில் அமெரிக்காவில் வெளியாகக்கூடிய தி கார்டியன் நாளிதழ் ஜெருசலேம் கிறிஸ்டியன் ஃபேஸ் ஈஸ்டர் அண்டர் இஸ்ரேலி கிராக்டவுன் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இந்த ஹோலி கொண்டாட்டங்களில் ஜீசஸ் கிரைஸ்டுடைய வாழ்வியலில் நடந்த 3 மாற்றங்கள். ஒன்று அவருடைய குருசிஃபிகேஷன், 2வது அவர் பரீட், 3வது அவருடைய ரெசரக்ஷன். இந்த குருசிஃபைட், பரீட் அண்ட் ரெசரக்டட், அதாவது சிலுவை மரணம், அவருடைய அடக்கம், 3வது அவருடைய உயிர்த்தெழுதல். ஆழமான நம்பிக்கை இதன் மேல் கட்டமைத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமூகம் இன்றைக்கு பல நூற்றாண்டுகளாக நடந்து வருகிற ஒரு சிறந்த கொண்டாட்டத்தை, சிறந்த மகிழ்ச்சியை யூத அரசு தடுத்திருக்கிறது என்பதுதான் அமெரிக்காவிலிருந்து வெளியாகிய இந்த உலகம் முழுவதும் நாளிதழ்களின் தலைப்புச் செய்திகள். என்னென்றால், பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுடைய ஆக்குப்பைடு வெஸ்ட் பேங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில், குறிப்பாக ரமல்லா, பெத்லஹேம், தைபா உட்பட பல நகரங்களில் அவர்கள் வாழ்ந்து வருவது மட்டுமல்லாமல், ஜெருசலேத்தினுடைய அந்த பழைய சிட்டியில் ரொம்ப பாரம்பரியமிக்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. திருப்பி சொன்னால், ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஒரு சிறந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு நகரம். இந்த ஜெருசலேத்தினுடைய ப்ரேயரை இன்றைக்கு தடுத்திருக்கிறாங்க. அதில் ப்ரேயர் மட்டும் இல்லாமல் பல ரிச்சுவல்ஸ், ஹோலி ஃபயர் செரிமனியை அவங்க தடுத்ததன் மூலம் ஒட்டுமொத்த சியோனிசத்துக்கு எதிராக கிறிஸ்தவ தலைவர்கள் தங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஜெருசலேம் நகரம் 3 மதங்களுக்கும் புனிதமானது. குறிப்பாக இந்த மசூதி முஸ்லிம்களுக்காகவும், அதனுடைய வெளிப்புறச் சுவர்களில் பாவமன்னிப்பை தேடுவதாக யூதர்களும், கிறிஸ்தவர்களுடைய ஜீசஸ் கிரைஸ்டுடைய அந்த பெத்லஹேம், ஜெருசலேம் இதையெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நகர். 1967ஆம் ஆண்டு அவர்கள் இதை பிடித்து 6 நாட்கள் போரில் யூதர்கள் ஜொர்டானிலிருந்து தங்களோடு அனெக்ஸ்ட் இன் 1980s அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த நகர் முழுவதுமாக யூதர்களின் கண்ட்ரோலில் ரொம்ப ட்ரக்கோனியன் கண்ட்ரோல்டு ஓவர் த பலஸ்டீன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகப்படுத்தியது. இதன் விளைவாக பலஸ்தீனத்தில் வாழும் அரபு கிறிஸ்தவர்கள் கடும் சித்திரவதைக்கு உள்ளானார்கள். பலஸ்தீனத்தில் அது ஒரு கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி தான். கிறிஸ்தவர்களும் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சஸும், அது மட்டுமல்லாமல் லெபனானிலும் ஏராளமான மக்களும் கூட இந்த புனித நகரை நோக்கி வருகிறார்கள். அவற்றுக்கு இவர்கள் ஏன் தடை விதிக்க வேண்டும் என்ற கேள்வியும் அமெரிக்க நாளிதழ்கள் எழுப்பியிருக்கிறது. வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் நிச்சயமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான பெர்மிஷன் மட்டும்தான் இன்றைக்கு அந்த ரெசரக்ஷன் டே ஆஃப் உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் நாளில் வழங்கியிருக்கிறாங்க, குறிப்பாக இந்த சிட்டிக்குள்ளே நுழைவதற்கு. ஆனால் இந்த விழா என்பது பல நூறாண்டுகளாக நடந்து வருகிற, 1000 ஆண்டுகளுக்கு மேலான கிறிஸ்தவர்கள் பலஸ்தீனத்தினுடைய டெரிட்டரிக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் பல விதங்களிலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய ஆழமான வேதனை. ஈஸ்டர் திருவிழாவில் யூத அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வெறும் 6000 பேர்களுக்கு மட்டும் கடும் நெருக்கடியோடு, கடும் உளைச்சலோடு, கடுமையான மனவேதனையோடு அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 50,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இங்கு வாழ்ந்தாலும், அதிகபட்சமாக கத்தலிக்ஸ், கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் லிவிங் இந்த வெஸ்ட் பேங்க், இங்கே மேற்கு கரையில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கான அனுமதி, அடிப்படை உரிமைகளை இஸ்ரேல் அரசு மறுத்திருக்கிறது. இன்னும் மட்டுமல்லாமல் பெரும்பாலான ஃபியூ மெம்பர்ஸ் அவர்களுடைய குடும்பங்களில் முழுவதுமாக போய் இன்றைக்கு ஆராதனை செய்யக்கூடிய நிலையை தடுத்தது மட்டுமல்ல, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பதான் சர்வதேசத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. இந்த அனுமதி வேலிடு
ரொம்ப குறிப்பாக பலஸ்தீனத்தினுடைய அந்த யாத்திரிகளுக்கு ஜெருசலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் மணிகளுக்கு மட்டும்தான் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பயணிக்கக்கூடிய வாகனங்கள், டாக்ஸிஸ் எல்லாமே கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த கிராசிங் அவங்க செய்யும்போது செக் பாயிண்ட்ஸில் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் அவங்க அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு த லிமிட்டிங் த ஃபெஸ்டிவ் தே கேன் டேக் பார்ட் இன். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வாழக்கூடிய பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், எ குரூப் ஃப்ரம் த வில்லேஜஸ் ஆஃப் தயாப், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேலுடைய ஆர்மி எங்களை ஒருபோதும் உள்ளே அனுமதிக்க மாட்டேங்காங்க. ஜெருசலத்தில் இந்த குருத்தோலை திருநாள்லையும் எங்களுக்கு ரொம்பவே கடினத்தை கொடுத்தாங்க கடந்த வாரம். அதில் நாங்கள் செய்யக்கூடிய எந்த பிரார்த்தனைகளும் மன உளைச்சலோடு செய்வதற்கு யூதர்கள் எங்களை நடத்தினாங்க. மட்டுமல்லாமல் எங்கள் மீது அந்த மக்கள் கடுமையான வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியும் கார்த்தியதாகவும் கூட தி கார்டியன் தெரிவிக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பாரம்பரியமிக்க பழைய நகரில் அதிகபட்சமாக ரொம்ப புரூட்டலிசம் சமீப காலமாக அதிகரித்து வருவதும், மனித விரோத செயல்கள் அதிகரிப்பதாகவும் பலஸ்தீனுடைய கிறிஸ்டியன் ஒர்ஷிப்பர், அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் வரக்கூடிய அந்த பயணிகள் இஸ்ரேல் போலீஸால் பல விதங்களில் ரொம்ப மோசமாக தாக்குதல்களையும் மன உளைச்சலையும் சந்திப்பதாக ஹோலி செப்புலேச்சர், த சர்ச் ஆஃப் த ஹோலி செப்புலேச்சர், இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ இப்படி ஒரு பாரம்பரியமிக்க நிகழ்வுகளை, அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதின் மூலமாக இது ரொம்பவே மோசமான நிலை என்றும் சர்வதேச மனித உரிமை ஆணையம், சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ மக்கள் இதற்காக ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னும் செய்தி வருது. அவங்க பல பேர் நாம் எதுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற செய்தியும் அமெரிக்க நாளிதழ் வெளியிருக்கிறது. பீப்புள் ஆர் வெரி அஃப்ரேட் அண்ட் மெனி வில் நாட் ரிஸ்க் அட்டெண்டிங் த ஈஸ்டர் ப்ரொசஷன் எனிமோர் அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்கிறது. இதில் பல கிறிஸ்தவர்கள் ஆர்கனைசேஷன் ஜெருசலத்திலிருந்து இந்த செய்தியை சொன்னாலும் அவற்றில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களில் இருக்கக்கூடிய பல பேரை யூத இராணுவம் மிக கொடூரமான முறையில் தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னது தான் இப்போ ரொம்பவே பெரிய கிறிஸ்தவ சமூகத்திற்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்களுடைய மக்களை பிடிச்சி அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. கிறிஸ்தவர்கள் இந்த ஓல்டு சிட்டியில் ரெகுலராக இந்த மாதிரி ஹோஸ்டிலிட்டி, விரோதத்தை யூதர்கள்கிட்டேருந்து சந்திக்கிறாங்க. குறிப்பாக எங்கள் மீது அவர்கள் காரி உமிழ்கிறார்கள் என்று இதுவரை நடக்காத விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழா விவகாரத்தில் அக்ரெசிவாக ஒரு பொலிசிங் எல்லாவற்றையும் தடுக்கிறாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் அவங்களால் இந்த நடவடிக்கையின் மூலமாக இந்த ஹோலி ஃபயர் ஃபெஸ்டிவை மிக மிக ரெசரக்ஷன் ஆஃப் ஈஸ்டர் சாட்டர்டே ஆஃப்டர்நூனில் கூட நாங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளாகிறோம் என்பது தான் இப்போ உள்ள விஷயம். இன்னும் சில கிறிஸ்தவர்கள் அவர்கள் இந்த நடவடிக்கையின் மூலமாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. தேர் ஆர் அபவுட் த 500 கிறிஸ்டியன். அவங்க அவருடைய ஹோலி ஃபேமிலி சர்ச்சஸில் இன்றைக்கி அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு அவர்களுடைய மதத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை மூலாதாரமாக இருக்கக்கூடிய குருசிஃபிகேஷன், பரீட் அண்ட் ரெசரக்ஷன், இதுதான். இதை வேண்டுமென்று தடுப்பது மட்டுமல்ல, பாதுகாப்பு காரணங்களை காட்டியதாலும் அது நம்பக்கூடியதாக இல்லை என்றும் கிறிஸ்தவ மக்கள் மனவேதனை அடைகிறாங்க. பலஸ்தீன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டெரிட்டரியில் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் எல்லாருமே சகோதரத்துவர்களாக தான் வாழ்ந்து வருகிறார்கள். இது ஒரு அடிப்படையான 3 சமூகமும் ஒரு அடிப்படையான மதத்துவேஷம் இல்லாததை யூதர்கள் இந்த துவேஷிகளாக மாற்றுவது கிறிஸ்தவ பலஸ்தீன மக்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இன்ஃப்ளமேட்ரி பற்றி விஷயங்கள் இது குறித்து ஜூஸ் ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிட்டியும் கூட தங்கள் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக
ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டி கிறிஸ்டியன்ஸ் சென்டிமெண்ட் இப்போது மெயின் ஸ்ட்ரீம் இஸ்ரேலுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை ரொம்பவே அதிகமாக கிறிஸ்தவ வெறுப்பு காணப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஹார்ட்லைன் நேஷ்னல் செக்யூரிட்டி மினிஸ்டராக இருக்கக்கூடிய இத்தாமர் பென்கவிர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேலிஸ் ஃபிட்டிங் ஆன் த கிறிஸ்டியன்ஸ், அந்த ஓல்டு ஜூஸ் ட்ரெடிஷனில் மிக முக்கியமாக அவருடைய வார்த்தைகள், அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் ஒரு எஸ்கலேஷனை உருவாக்கியிருக்கிறது. அவங்களால ஒரு மன அமைதியாக அங்கே தங்களுடைய பிரார்த்தனை செய்ய முடியல. கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்பவே இன்டாலரண்ட்டாக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மனநிலை தான் ஜெருசலத்தில் காணப்படுவது மிக மோசமான கவலைக்குரிய விஷயம் சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய இந்த ஹேட் ஸ்பீச்சின் மூலமாக யூதர்களுடைய ரேங்கிங் ஆஃப் த ஸ்பிட்டிங் அட் பிரிஸ்ட் அண்ட் பப்ளிக் ஹேட் ஸ்பீச் டு த discretion of graves, Russian attacks of vandalizings of churches என்கிற செய்தியும் அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. பொதுவாக இந்த யூத வெறுப்பு ஒரு மிக மோசமான நிலையில், ட்ரக்கோனியன் நிலையில் சென்று கொண்டிருப்பது இன்றைக்கும் ஒரு ரெசரக்ஷன் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் உயிர்த்தெழுதல் நாளில் அவர்களை மனவேதனை அடைய வைக்கிறது. ஒட்டுமொத்த பலஸ்தீனத்தின் தாக்குதலை தாண்டியும் இவர்கள் எல்லையற்ற வரம்பு நிலையில் செல்கிறார்களோ, இதற்கான முடிவுகள் என்ன என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மோசமாக செல்கிறது. கிறிஸ்தவர்களின் மீதான இந்த தாக்குதல், ஜெருசலத்திற்கு அவர்கள் நிலை தடுமாற்றம், அவர்கள் மீது எச்சி உமிழ்வது, அவர்களின் மீது கடும்போக்கு சொல்லாடலை பொலிசிங் செய்வது, இன்னும் பல நிலைகள் காலம் மாறுகின்ற போது உண்மையிலேயே இந்த அநீதியான நிகழ்வுக்கு அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்களா என்பது தான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகத்தை தாண்டி மனித சமூகத்தை கேள்வியில் எழுப்பியிருக்கிற என்பதுதான் ஜெருசலத்தில் இன்றைக்கு உயிர்த்தெழுதல் நாளில் கிறிஸ்தவர்கள் மீது அடக்குமுறைகளும் காரி உமிழ்வதும் பொலிசிங் நடப்பதும் குறித்து ஒரு செய்தி கட்டுரையாக இருக்கிறது. நன்றி.